கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 94ஆம் பக்கத்தில் இருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு வேதத்தில் சொல்லப்பட்ட 4 சிலுவைகள். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற கடவன். என் பின்னே வாருங்கள், சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள். ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தபோது அநேகர் அவரை பின்பற்றி சென்றார்கள். அற்புதங்களுக்காக சென்றார்கள், நோய் நீங்கும்படியாக சென்றார்கள், பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலையாகும்படியாக இயேசுவை பின்சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் சில கடினமான உபதேசங்களை சொன்னபோது எல்லாரும் அவரை விட்டு விலக ஆரம்பித்தார். இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்ளக்கூடும்? அற்புதம் செய்யும் போது பின்பற்றினவர்கள் உபதேசத்தை கேட்கும் போது பின்வாங்கினார்கள். சீஷர்கள் இயேசுவை பின்பற்றும்படி பின் செல்லும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்யும் போது மகிழ்ச்சியோடு இருந்தவர்கள். கெத்செமனே தோட்டம் வந்த போது, இயேசு கைது செய்யப்பட்ட போது, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு இழுத்து செல்லப்பட்ட போது எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள், ஓடி போனார்கள். என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். சிலுவையின் அடிவாரத்தில் ஒரு சீஷனாவது அவரை பின்பற்றி வரல. அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும்தான். யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 கடைசி வரை இயேசுவை பின்பற்றினவன் இந்த யோவான் அப்போஸ்தலனாகிய அவன் மட்டும்தான். அவர் எழுதுகிறார் 1 யோவான் 2:6, அவரை பின்பற்ற விரும்புகிறவன் அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தது போல, பரிசுத்தமாய் நடந்தது போல, ஜெபஞ்சீவியம் செய்து நடந்தது போல, உலகம் சத்ரு மாம்சத்தை ஜெயித்தவராய் நடந்தது போல ஒரு மனிதனும் அவரை போல நடக்கணும். அவனுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கழுத்தில் ஒரு பெரிய சிலுவையை தொங்க போட்டுக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதல்ல. அவனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பட்ட பாடுகளை ஆண்டவருக்காக படும்படி, தன்னை வெறுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி, தனக்குரிய எல்லா பாடு சோதனைகளையும் மகிழ்ச்சியோடு சகித்து சிலுவை சுமக்கும்படி அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பக்தன் ஒரு தரிசனம் கண்டாராம். பரலோகத்துக்கு போயிருந்த போது ஒரு பெரிய கல்வாரி சிலுவை பரலோகத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறதை அந்த பக்தன் கண்டாராம். என்ன ஆண்டவரே, சிலுவை பரலோகத்திலும் இருக்கிறதா? பரலோகத்திலும் பாடுகள் உண்டா, உபத்திரவங்கள் உண்டா?
தேவன் சொன்னாராம், இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் அந்த கல்வாரி சிலுவையை நினைவு கூற வேண்டும் என்று ஒரு நினைவு சின்னமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தால் நீங்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த தியாகத்தை மறந்துவிடக்கூடாது. பூமியில் இருக்கும் போதும் இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி. சிலுவையில் நான் அடைந்த வேதனைகளை, பட்ட பாடுகளை, உங்களுக்காக சம்பாதித்த பாவ மன்னிப்பை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக என் ஜீவனை கொடுத்ததை நினைவு கூறும்படியாக இந்த திருவிருந்த ஆராதனையில் அவருடைய இரத்தத்திலே, அவருடைய மாம்சத்திலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் மாபெரும் பாக்கியம், உலகத்தில் நாம் பெறுகிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. சிலுவையின் நிழலில் அனுதினமும் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன் என்று பக்தன் பாடினான். சிலுவை அன்றை வந்து பயபக்தியோடு நின்று, ஆண்டவரே, நீர் என்னென்ன காரணத்துக்காக, என்னென்ன நோக்கத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டீரோ அத்தனையும் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அந்த சிலுவையில் வந்து வழுகிற அவ்வளவு ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். அதை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாய் அதை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார். நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய சிலுவை உண்டு. ஒவ்வொருவருக்கும் சில பாடுகள் உண்டு. அநேக பாடுகள் வழியாக பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுத்தார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு விதமான சிலுவைகள், சில பாடுகளை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் மேல் வைத்த அன்பினாலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி. ஆகவேதான் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு சகோதரன் தரிசனத்தில் தன் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற பாரமான சிலுவை கண்டார். அந்த மரம், பாரமான மரம், அவரால் தூக்க முடியவில்லை. ஒரு இடத்துல பார்த்தால் தங்கத்தினால் செய்த அழகு சிலுவை இருக்கிறது. இன்னொரு இடத்தில் பார்த்தால் வைரத்தால் செய்த ஒரு பெரிய சிலுவை இருக்கிறது. முத்துக்களால் செய்த இன்னொரு சிலுவை இருக்கிறது. அவர் சொன்னார், ஆண்டவரே, இந்த மரச்சிலுவை எனக்கு வேண்டாம். அந்த தங்க சிலுவை என்ன அழகா விலையேறப்பட்டதா இருக்கிறது, அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். தோளில தூக்கி வைத்தால் ஏற்கனவே அவர் சுமந்ததை பார்க்கிலும் 100 மடங்கு அதிக பளுவாய் இருக்கிறது. சரியென்று வைர சிலுவையை தூக்கி பார்த்தால் அது 1000 மடங்கு பழுவுள்ளதாய் இருக்கிறது. முத்துக்களாலான சிலுவை தாங்க முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ எந்த அளவு சுமக்க முடியும் என்று எனக்கு தெரியும். எந்த அளவு நீ பாடுகளை சைப்பாய் என்று எனக்கு தெரியும். எந்த அளவு உன்னுடைய மாமியார் உனக்கு ஒரு சிலுவையாய் மாறும்போது, உன்னுடைய சொந்த சகோதரர்கள் உனக்கு ஒரு சிலுவையாய் மாறும்போது, பிள்ளைகள் மாறும்போது எந்த அளவு உன்னால் தாங்க முடியும் என்று எனக்கு தெரியும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பெரிய சோதனைகள் ஒன்றும் அனுமதிக்கப்படவில்லை. சோதனைகள் வரும்போதெல்லாம், சிலுவைகள் உங்கள் தோளிலே வைக்கப்படும் போதெல்லாம், சில துயரத்தின் பாதையிலே நீங்கள் நடந்து போகும்போதெல்லாம் அதை தாங்கிக் கொள்ள பலனை ஆண்டவர் தருவார். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்தில் எல்லாம் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும்.
என் கிருபை உனக்கு போதும். சிலுவை உன் தோளில் வைக்கும்போது அதை தாங்குகிற பலனையும் கூட ஆண்டவர் உங்களுடைய தோளின் மேல் வைப்பாராம். சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போன ஒரு காட்சி. எந்த தேவகுமாரன் உலகத்தை அழகாய் சுரட்சித்தாரோ, எந்த தேவகுமாரன் மனுஷனுக்கு தன் சாயலை கொடுத்து ரூபத்தை கொடுத்து அவனை ஜீவாத்மாவாய் மாற்றி பகலின் குளிர்ச்சியான வேளையிலெல்லாம் அன்போடு அவனை தேடி வந்தாரோ, அதே தேவகுமாரனை யோவான் 19:17 இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துக்கு அவர் கடந்து போனார். 3 வார்த்தைகள், ஒரே ஒரு அர்த்தம். கபாலஸ்தலம் என்றாலும் கொல்கதா என்றாலும் கல்வாரி என்றாலும் 3க்கும் ஒரே அர்த்தம்தான், மண்டை ஓடு என்பது அர்த்தம். கபாலஸ்தலம், கபாலம் என்றால் மண்டை, கொல்கதா என்றால் கிரேக்க மொழியில மண்டை, கல்வாரி என்றால் அதுவும் தலைதான், ஒரு மண்டை ஓடு. சில நேரம் நமக்கு வாழ்க்கையில் பாடு வரும்போது நம்ம மண்டை ஓட்டில் உள்ள மூளை, நம்முடைய மண்டை ஓட்டில் உள்ள அறிவு நினைத்து 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 கலங்குகிறது. ஏன் எனக்கு இவ்வளவு பாடு? இந்த சிலுவை நான் சுமந்து தீர வேண்டுமா? எவ்வளவு காலம் இந்த கஷ்டம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். எனக்கு 3 வயதில் டைஃபாய்டு வந்து, போலியோ வந்து என் வலது கால் ஊனமாகி போய்விட்டது. எத்தனையோ சுகமளிக்கிற கூட்டங்களுக்கு ஓடினேன். எங்கெங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்குமோ, பெரிய பெரிய எழுப்புதல் பிரசங்கிமாறு வரும்போதெல்லாம் போய் நிற்பேன். இந்த இடத்துல இந்த கூட்டம் நடக்குமா, போவேன். ஆனா எனக்கு சுகமாகல. இது நான் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை. ஆண்டவர் சுகமாக்குவார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறதா. என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் நான் ரொம்ப முறுமுறுத்தேன். ஏன் எனக்கு இந்த சிலுவை? மற்றவர்களெல்லாம் எல்லாம் அழகாக நடக்கிறாங்க, எல்லாம் பெரிய ஃபுட்பால் வீரர்களாக இருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரிகளாக டிப்டாப்பாக வருகிறார்கள், இராணுவ வீரர்களாக வருகிறார்கள். ஆனால் ஏன் எனக்கு இந்த ஊனம்? ஏன் எனக்கு இந்த சிலுவை? எவ்வளவு காலம் நான் சுமக்க வேண்டும்? ஒரு நாள் ஆண்டவர் என்னை பரிசுத்தாவியால் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், சிலுவைக்கு அடுத்து சிங்காசனம் இருக்கிறது, சிலுவைக்கு அடுத்து கிரீடம் இருக்கிறது, சிலுவை மரணத்துக்கு அப்பால் மாபெரும் உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. சிலுவையை பார்ப்பதற்கு முன்பாக, அதற்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார். எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, இயேசு தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்தாராம். எனக்கு அபிஷேகம் பெற்ற ஒரு நாளை நான் நினைக்கிறேன். அன்றைக்கு தான் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போனது. நான் முறுமுறுத்து சிலுவையை சுமக்காமல் மகிழ்ச்சியோடு சுமக்க ஆரம்பித்தேன். என்னோடு கல்லூரியில் படித்த அநேக மாணவர்கள், அழகானவர்கள், ஓட்டப்பந்தயத்தில் சிறந்து விளங்குகிறவர்கள், கால்பந்து விளையாட்டெல்லாம் வெற்றி பெற்றவர்கள், ஆங்காங்கே காதல் வலைகளில் சிக்கி சீரழிந்து
ஒன்றுமில்லாமல் போனார். கால் ஊனமாக இருந்தாலும் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் பாராட்டின ஒரு கிருபையாக நான் எண்ணுகிறேன். அது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக எண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் 4 சிலுவைகள் உண்டு. சிரேனா ஊரானாகிய சீமோன் இயேசு கல்வாரி பாதையில் வரும்போது அந்த சிலுவையை சுமக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தினார்கள். மார்க்கு 15:21 வாசிக்கிறோம். அவன் சந்தோஷமாய் அந்த சிலுவையை சுமக்கவில்லை, முறுமுறுப்போடு அந்த சிலுவையை சுமந்தான். மகிழ்ச்சி இல்லாமல் சுமந்தான். வேறு வழி இல்லையே என்று சுமந்தான். சிலர் ஆண்டவருக்கு கொடுக்கிற பாடுகளிலே மகிழ்ச்சி அடைவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனைவியோட நான் எத்தனை வருஷம் வாழ்றது. என் மனைவி பெரிய சிலுவையா இருக்கிற. இப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் மாட்டிக்கொண்ட என் கணவன் எனக்கு ஒரு பெரிய சிலுவையா இருக்கிறான். இந்த வேலை, மற்றவங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, எனக்கு இந்த வேலையில் என்ன பிழிறாங்க. இந்த வேலையே எனக்கு ஒரு சிலுவையாய் இருக்கிறது. கர்த்தர் தான் அதை கொடுத்தார். ஆகவே அதை மகிழ்ச்சியோடு சுமப்போம். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்கும் போது அங்கே எனக்கு ஒரு நீரூற்று காத்து கொண்டு இருக்கிறது. மாறாவின் கசப்பை கடக்கும் போது நிச்சயமாகவே எனக்கு ஒரு மதுரமான அனுபவம். 12 நீரூற்றுகளும் 70 திராட்சை பழ மரங்களும் எனக்காய் காத்து கொண்டு இருக்கிறது என்ற எண்ணம் இல்லாமல் சிரேனா ஊரானாகிய சீமோனும் சிலுவை சுமந்தான். ஆனால் மகிழ்ச்சியோடு சுமக்கவில்லை, மனவேதனையோடு சுமந்தார். மனவேதனையோடு சுமந்தார். அப்படி சுமந்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பூரணமாய் பெற முடியாது. சிலுவையினால் வருகிற எல்லா மேன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நேரிடுகிற ஒன்றும் தற்செயலாய் நேருவதில்லை. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அதை உங்களுக்கு செய்கிறார். உபத்திரம் வந்தாலும் அதை அளந்து கொடுக்கிறார். ஆட்டுக்கு வாலை அளந்து வைத்தான் என்று சொல்வார்கள். எந்த அளவு நீங்கள் உபத்திரவத்தை சகிக்க முடியும், சிலுவை சுமக்க முடியும், ஆண்டவரை அளந்து உங்களுடைய கரங்களில் தருகிறார். அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சிலுவையிலிருந்து வருகிற அவ்வளவு ஆசீர்வாதங்களும் வெள்ளம் போல உங்களுடைய உள்ளத்தை நிரப்பக்கூடியது. 2வது இன்னொரு சிலுவையை பார்க்கிறோம். லூக்கா 23:39 ஆண்டவரை புறக்கணித்த சிலுவை. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் அவன் தண்டனை பெறுகிறான். ஆனால் தான் நியாயப்படியே தண்டிக்கப்படுகிறோம் என்பது அவனுக்கு தெரியவில்லை. பக்கத்து சிலுவையில் உள்ள கள்ளன் அவனை சொல்லுகிறார், உனக்கு தேவ பயம் இல்லையா? சிலுவையில் அறையப்பட்ட தேவகுமாரனை பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்லுகிறார்? மற்றவனை தான் ரட்சித்தான், எங்களை ரட்சிக்க தேவை, அவன் திராணி இல்லையே. புறக்கணித்த அந்த கள்ளன் சொல்லுகிறார், நீ தேவகுமாரனே ஆனால். அவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். சாத்தான் எந்த வார்த்தையை உபயோகித்தானோ, நீ தேவகுமாரனே ஆனால் இந்த கல்களை அப்பமாக்கி சாப்பிடும், நீ தேவகுமாரனே ஆகில் அந்த தேவாலயத்தின் உப்பரிக்கையிலிருந்து கீழே குதியும், நீ தேவகுமாரனே ஆகில் சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற அதே சாத்தானுடைய வார்த்தையை அந்த கள்ளன் உபயோகித்தான். உன்னை நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை இகழ்ந்தான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சிலுவையில் அறையப்பட காரணம் என்ன? அவனுடைய பாவங்கள், அவனுடைய அக்கிரமங்கள். சிலர் பாவம் செய்து ஆஃபீஸில் திருடி டைமுக்கு வேலைக்கு போகாதனால சஸ்பென்ஸ் ஆகி
பிற கடைசியில் சொல்லுவாங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. தப்பு செய்து தண்டனை பெறுறது அது இயற்கை. அது ஆண்டவர் மேல் சுமத்துகிற ஒரு சிலுவை அல்ல, நீனாக அவனுடைய வாழ்க்கையில வருவித்து கொண்ட ஒரு சிலுவை. சிலர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை. ஒரு கணவன் பயங்கர கோபக்காரன், மனைவி பயங்கர வாயாடி. வாயை திறந்தான்னா புழு புழு புழுன்னு பேசிக்கிட்டே இருப்பான், அடங்காத அங்கமுத்து போல. புருஷனும் பொறுத்து பொறுத்து பார்ப்பான். வீட்டுக்கு வந்தாலே ஓயாத ஒழுக்கி சண்டைக்காரி. அவ வாயை அடைக்கிறதுக்கு ஒரே வழி 4 போடு போடுறதான். 4 போட்டு கீழே விழுந்தாலும் சும்மா இருக்க மாட்டா. அவனை பற்றி திட்டுவான், அவங்க அம்மாவை பற்றி திட்டுவா, வீட்டை பற்றி திருத்துவா. தரையில் கிடந்தும் தாறுமாறா பேசும். 4 மிதி மிதிப்பான், உடம்பெல்லாம் காயும். சர்ச்சுக்கு வருவா, பாஸ்டர். என்ன பாஸ்டர், வாயை வச்சுட்டு ஒழுங்கா இருக்க தெரியாதா? உன் புருஷன் தான் கோபக்காரன்னு தெரியும். எத்தனை முறை அடி வாங்கி உனக்கு மானம் வரல, ரோசம் வரல, ஒழுங்கா இருக்கணும்னு என்ன வரல, மனம் திரும்பணும்னு வரல. ஏன் இந்த காயம்? காரணமில்லாத காயம். சிலுவையில் தொங்குகிற கள்ளன் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் சிலுவையில் அறையப்பட்டு நிற்கிறான். அரசாங்கத்தின் சட்டப்படி அவன் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான். அவன் சிறைச்சாலையில அனுபவித்தான். இப்போது தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த வேளையிலாவது ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கேட்கல, பாவ மன்னிப்புக்காக கேட்கல. அவனுடைய உணர்வில்லாத அவனுடைய இருதயம் இருளடைந்து போனது. இன்னொரு சிலுவையை பார்க்கிறோம். இயேசுவை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சிலுவை. 2 பக்கம் கள்ளர்கள் இருக்கிறார்கள். ஒருவனுடைய வார்த்தை இயேசுவுக்காக பரிந்து பேசுகிற வார்த்தை. தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்ட கள்ளனை பார்த்து, உனக்கு தேவ பயம் இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டனை அனுபவிக்கிறோம், இவரோ அநியாயமாய் ஒரு குற்றமில்லாமல் நமக்காக தண்டனை அனுபவிக்கிறாரே. ஒரு இரக்கம் உள்ளவர். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொன்னார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் இரக்கம் பெறுவார்கள். 2 பேர் வாயில இருப்பார்கள். ஒருவன் தெரிந்து கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் மாவரைப்பார்கள். ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், அடுத்தவள் கைவிடப்படுவாள். 2 பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அதுபோல 2 சிலுவை. இயேசுவின் 2 பக்கமும் 2 சிலுவை. ஒரு சிலுவை இயேசுவை புறக்கணித்தது. ஆனால் அடுத்த சிலுவை இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அந்த கள்ளன் இயேசுவை அழைக்கும் போது எவ்வளவு பெரிய வெளிப்பாடு தெரியுமா? ஆண்டவரே என்று அழைத்தார். என்னை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, என்னை ஆளுகை செய்கிறவரே, அதுதான் ஆண்டவர் என்பதனுடைய அழைப்பு. ஆண்டவர் சுகமளிக்கிற வைத்தியர். சிலர் வைத்தியராய் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் தங்களை ஆண்டு நடத்த, பொறுப்பெடுத்து நடத்த தங்களை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. விடுதலை நாயகன் என்று சொல்லுவார்கள். நோயிலிருந்து விடுதலை வேணும், பேயிலிருந்து விடுதலை வேணும், சாபத்திலிருந்து விடுதலை வேணும். ஆனால் ஆண்டவர் ஆளுகை செய்து அவர்கள் நடத்த ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த கள்ளன் ஆண்டவரை அழைத்த விதம், ஆண்டவரே, என்னை ஆட்கொள்பவரே, என்னை ஆளுகை செய்கிற என் ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தார். சிரேனா ஊரானாகிய சீமோன் ஒரு சிலுவை சுமந்தான். புறக்கணிக்கப்பட்ட அந்த கள்ளன் ஒரு சிலுவையில் அறையப்பட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலுவை. அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய கண்கள் 4வது சிலுவை ஆகிய
இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும். அவர் அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பு மத்தேயு 26:30 சொல்லுகிறது, ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே தன்னுடைய சீஷர்களோடு கூட இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தார். இருள் நிறைந்த அந்த வேளை ஒரு சீஷன் அவரை முத்தத்தினால் காட்டி கொடுக்க போகிறான். அடுத்த சீஷன் அவரை மறுதலிக்க போகிறான். மற்ற சீஷர்கள் எல்லாம் பயந்து ஓட போகிறார்கள். அநியாய விசாரணை நடக்க போகிறது. அவருடைய வஸ்திரங்களை உரிந்து சீட்டு போட்டு எடுக்க போகிறார்கள். கொடூரமான முள்மொழி சூட்ட போகிறார்கள். கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ போகிறார்கள். இடையில ஒரு 24 மணி நேரம் கூட இல்லை, ஸ்தோத்திர பாட்டை பாடினார். இந்த சிலுவைக்காக கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஸ்தோத்திர பாட்டு. எல்லாம் இருளாய் இருக்கும்போது உங்களால் ஸ்தோத்திர பாட்டு பாட முடியுமா? எல்லாம் அந்தகாரமாய் இருக்கும்போது உங்களுக்கு ஆண்டவரை துதி செய்து ஆராதனை செலுத்த முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவைக்கு அப்பால் அவருடைய கண்கள் பார்த்தது. சிலுவைக்கு அப்பால் அவர் உயிர்த்தெழுதலை அவருடைய கண்கள் பார்த்தது. சிலுவைக்கு அப்பால் அவர் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை, பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்க போகிறதை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் வீற்றிருப்பதை அவருடைய கண்கள் கண்டது. சிலுவைக்கு அப்பால் என்னையும் உங்களையும் அந்த மகிமையின் தேசத்தில் அழைத்து கொண்டு போய் அங்கே அவருடைய சன்னிதானத்தில் நிலை நிறுத்துகிறதை எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கூட்டி சேர்க்கும்படி ரட்சிப்பின் அதிபதியான இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் கண்டது. ஏன் அவருக்கு அவ்வளவு ஆத்தும வருத்தத்தின் பலன்? ஏசாயா 53:11 சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். நம்ம எல்லாம் பரலோகத்தில் ஒரு நாள் நிற்கும்போது, அந்த ஒளிமயமான தேசத்தில் நிற்கும்போது, உலகமெல்லாம் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட்டு அழகாய் நிற்கும், யார் இவர்கள், திரளாய் நிற்கிற யார் இவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால தங்களுடைய அங்கிகளை தோய்த்து வெளுத்த இவர்கள் யார், உலகம் பார்த்து அதிசயிக்கும் போது இயேசு பூமியிலே சிலுவையிலே தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். நாம் பாவ மன்னிப்பை அடைகிறதை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறதை, நித்திய ஜீவனை பெறுகிறதை அவர் கண்டு அவர் திருப்தி அடைவார். அவர் திருப்தி அடைவார். எவ்வளவு அருமையான பாக்கியம்! நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள், இக்காலத்து சிலுவை இனி நம்மில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. கொஞ்ச காலம் இந்த பூமியில கர்த்தருக்காக பாட அனுபவித்து சிலுவை சுமந்து ஊழியம் செய்யும் போது அந்த கொஞ்ச காலத்தில் நீங்கும் உபத்திரவம் நித்திய கன மகிமை நமக்கு உண்டாக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு சகோதரன் தரிசனத்தில் பார்த்தாராம், ஒரு பெரிய சிலுவைக்கோ தூக்கி கொண்டு நடந்து கொண்டு போகிற நேரம், முன்னுக்கு ரொம்ப நீளமாக இருக்கிறது, அந்த சிலுவையினுடைய பின்பகுதி ரொம்ப நீளமாக இருக்கிறது. சுமந்து கொண்டு போகிறார். ஒரு வழியில் ஒரு தச்சன் இருக்கிறான், பிசாசு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்பா இவ்வளோ பெரிய சிலுவை தூக்கிட்டு போகிறா? நான் அழகா முன்னுக்கும் பின்னுக்கும் நல்லா செதுக்கி நல்லா அழகாத கார் பண்ணி சின்ன சிலுவையா நீ தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகா பெரிய பெரிய பிஷப்மார் போட்டு போகிற பெரிய சிலுவை மாதிரி
ஒரு சின்னதாக அழகாக கவர்ச்சி அழகாக செய்தாண்டுறேன். சரி, ஒரு பெரிய சிலுவை கீழே இறக்கி வைத்தார். அவன் முன்பாத்தில் 2 அடி குறைச்சான், தலை பக்கத்தில் 2 அடி குறைச்சான், கை பக்கத்தில் 2 பக்கம் குறைச்சான். சின்னதாக அழகாக நல்லா காரு பண்ணி ரொம்ப பாக்கு பூ எல்லாம் வரைஞ்சி எல்லாம் அழகாக செதுக்கி கொடுத்துட்டான். ரொம்ப ஸ்டைலாக தூக்கிட்டு போனார். கடைசியில் பரலோகம் தெரிகிறது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஆழமான ஆறு போகிறது. இந்த ஆற்றை கடக்கணும். மற்றவங்கெல்லாம் எப்படி கடக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். இவருக்கு முன்னால் போன ஆள் அந்த சிலுவை அந்த ஆற்றுக்கு மேலே வைத்தார். அதுவே ஒரு பாலம் போல் ஆயிற்று. பாலத்தில் அழகாய் கடந்து போயிட்டார் பரலோகத்துக்கு. அடுத்தவர் வந்தார். அவர் சிலுவை வைத்தார். ஒரு பாலம் போல் ஆயிட்டு அது மேலே கடந்து போனார். இவர் போய் தான் சிலுவை அங்கே வைத்தா பாதி கூட எட்டலை. ஏன்னா ஏற்கனவே அதை எல்லாம் செதுக்கிட்டாச்சு. சிலுவை வச்சா சிலுவையும் தண்ணிக்குள்ளே போயிட்டு இவரும் தண்ணிக்குள்ளே போயிட்டார். எங்கே பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியல. கர்த்தருக்காக நாம் அனுபவிக்கிற பாடுகள் தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு அருமையான பாலமாய் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 11, 12 ரெண்டையும் வாசிக்க விரும்புகிறேன். அவர் தம் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். 12ஆம் வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வேதத்தில் விசேஷமான ஒரு அதிகாரம். இயேசுவினுடைய கல்வாரி பாடுகளை அதற்கு முன்னால 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி தன் கண்களினால் தெளிவாய் கண்டு சிலுவை சுமந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறிக்கிறார். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் சிலுவை சுமக்கிறவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவர் மௌனமாய் இருந்தார். அடிக்கப்பட கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர்கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஒரு ஆட்டை போல அவர் இருந்தார். இடுக்கண்ணிலும் நியாயத்தில் பிறந்த எடுபட்டு போகும்போது தன்னுடைய நியாயத்தை அவர் சொல்லவில்லை, தன்னுடைய நீதியை சொல்லவில்லை, தன்னை நிராகரித்துக் கொள்ளவில்லை. அடுத்ததாக அவர் செய்தது மற்றவர்களை நீதிமான்களாக்க, மற்றவர்களை நீதிகரிக்க. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்க. அவங்க குற்றத்தை தாம் மேலே ஏற்றுக்கொண்டாரா? ஒரு மனைவியும் தான் கணவனுடைய குற்றத்தை தாம் மேலே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவனுடைய எய்ட்ஸ் நோய் எனக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்வாளா? சொல்ல மாட்டார். ஒருவனுடைய அக்கிரமத்தை இன்னொருவனால் சுமக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை நீதிகரிப்பதற்காக எல்லா அக்கிரமத்தையும் நான் தான் செய்தேன். உண்மையில் அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. 1 பேதுரு 1:15 சொல்லுகிறார், பாவத்தை காணாத சுத்த கண்ணனாகிய ஆண்டவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், வஞ்சனை செய்யாதவர், அசுத்தம் இல்லாதவர், பூரண பரிசுத்தம் உள்ளவர்.
நம்முடைய பாவ அழுக்கு, அக்கிரம அழுக்கு, நிந்தை என்கிற அழுக்கு எல்லாவற்றையும் சுமந்தாரா. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து கொண்டார் என்று ஏசாயா 53:11 வாசிக்கிறோம். பாவங்களை சுமந்தார். ஏசாயா 53:12 வாசிக்கிறோம். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53:4 வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 வாசிக்கிறோம். நம்முடைய சாபத்தை சுமந்தார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். அவ்வளோத்தையும் அவர் சுமந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஆதாம் தான் குற்றத்தை எல்லாம் ஏவாள் மேல சொல்லு. ஆண்டவர் மேல பாதி, அவ மேல பாதி. நீர் எனக்கு தந்திரலையா? ஆண்டவர் மேல. அந்த ஜென்மந்தான் எனக்கு இப்படி ஏமாத்திச்சு, இந்த பழத்தை பறிச்சு எனக்கு கொடுத்துச்சு. ஏவாள்கிட்ட கேட்டா நான் என்ன செய்யறது? சர்ப்பம் என்ன ஏமாத்திச்சு. ஒருத்தரும் தன்னுடைய பழிய, தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளவே இல்லை. என்னை ஒருத்தர் வந்து குற்றப்படுத்துறாருன்னா நான் உடனே என்ன நீதிகரிக்க 1000 காரியம் சொல்லுவேன். அவரு தாமேல குற்றமே இல்லை, அவரை நீதிகரிக்கிறதுக்கு 1000 காரியம் சொல்லுவார். அந்த பழி எடுத்து என் மேல போடுவார். இது உலகத்தில் சாதாரணமாய் நடக்கிற ஒரு காரியம். மனிதனுடைய ஜென்ம சுபாவம், மனிதனுடைய இயற்கை சுபாவம் அதுதான். முறுமுறுக்கிறது, மற்றவங்களை மேல பழிய போடுறது, மற்றவங்களை குற்றவாளியா ஆக்குறது, தான் ஒண்ணுமே செய்யாத பரிசுத்த வாட்டி மாதிரி காட்டிக்கொள்ளுகிறது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? நம்ம நீதிகரிக்கிறதுக்கு தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து, என் பிள்ளை அது தெரியாம செய்து, நான் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாத தான் தப்பு. அந்த பழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். தன் மேலே ஏற்றுக்கொள்வது, தன் மேலே ஏற்றுக்கொள்வது. ஒரு இடத்துல ஒரு இந்து மனுஷனுக்கு அந்த கல்வாரி ஒளி உள்ளத்தில் வீசினார். இந்த கல்வாரி தியாகத்தை அவர் புரிந்து கொண்டார். தன்னுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு தெய்வீக அன்பு, தன்னுடைய பாவங்களுக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்து, தன்னை வதைக்கும்படி, தன்னை ஆணிகள் கடாவப்படும்படி, தன்னை அந்த முள்முடி சூட்டப்பட்ட ஒப்பு கொடுத்த அந்த அன்பை உணர்ந்தார். பெரிய செல்வன், ஒரு ஃபேக்டரியில் எம்டியா இருக்கிறவர், மேனேஜிங் டைரக்டர். ஒரு கீழே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நல்ல பிள்ளைகளை வளர்த்தார் அவர். ஆண்டவர் மேல அன்பு வைத்தார், ஊழியம் செய்தார். ஆலயத்துக்கு ஒழுங்க வருவார், போதும் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவார், சிலுவை பார்த்து எப்போது உருகி கொண்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு பயங்கரமான செய்தி வந்தது. அவருடைய மகள் ஒரு இந்து பையனோடு ஓடிவிட்டாள். தாங்க முடியவில்லை. மனதுக்கு மதா தூக்கம். அவருடைய கம்பெனியில் முகம் தூக்க முடியல. அவ்வளோ பெரிய அதிகாரி. இனத்தவர்கள் மத்தியில் பெரிய தலைக்குதிவு. ஒரே மகள் ஓடிவிட்டாள். ஒரு ஆலயத்துக்கு வந்தார். திடீரென்று சாட்சி சொல்ல எழும்பினார். இவருக்கு என்ன சாட்சி சொல்ல வேண்டியிருக்கு? பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல, ஓடி போயிட்டா. இவர் எழுந்தார். எனக்கு நேரிட்டது எல்லாரும் நீங்க அறிந்திருக்கிறீர்கள். என் மகளை நான் குற்றம் சொல்ல விரும்பல. என் மகளை கூட்டு ஓடின பையனையும் நான் குற்றம் சொல்ல விரும்பல. என்னைத்தானே நான் குற்றம் சாட்டிக் கொள்ளுகிறேன். என் மகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்கவில்லையோ? ஒருவேளை என்னுடைய மகள் மேல் நான் அன்பு பாராட்ட வேண்டிய அளவு நான் அன்பு பாராட்டவில்லையோ? அவளுக்காக நான் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் மன்றாடுவதில் குறைப்பட்டு விட்டேனோ? என் குடும்பத்தில் இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதற்கு முழு பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன்.
நான் எனக்கு ஒரு தண்டனை கொடுக்க விரும்புகிறேன். 6 மாதம் நான் சபையில் கம்யூனியன் நான் எடுக்க மாட்டேன். 6 மாதம் நான் சுவிசேஷ ஊழியத்தை செல்ல மாட்டேன். மௌனமாய் ஆண்டவருடைய பாதத்தில் 6 மாதம் அமர்ந்து ஜெபிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு என்னுடைய ஜெப குறைப்பு தான் காரணம் சொல்லி உட்கார்ந்து விட்டார். சபை முழுவதுமாய் அழுதது. தேம்பி 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 எல்லாரும் அழுதார்கள். அவருக்காக அதுவரை சபையார் ஜெபிக்காத அளவு கண்ணீரோடு ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? அவருடைய மகளை கூட்டிக் கொண்டு போன அவர் நினைத்தார், ஒரு பெரிய அதிகாரியா ஃபேக்டரி இருக்கிறனால போலீஸை வைத்து தன்னை கண்டிப்பாய் தேடி உத என்று உதைப்பார்கள். அடியாட்களை செட் பண்ணி மகளை தூக்கி கொண்டு போய் விடுவார் என்றெல்லாம் அவன் பயந்து கொண்டு இருந்தான். ஆனால் தகப்பன் சொன்ன சாட்சி அவருடைய மகளுடைய காதை எட்டினது. அப்பா அப்படி சொன்னாராம். அந்த பையனை கூட்டி கொண்டு வந்து காலில் விழுந்தாள். 2 பேரும் மன்னிப்பு கேட்டார்கள். அந்த மருமகன் அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டார். இவ்வளவு கல்வாரியில் ஒரு அன்பு இருக்கிறதா? இவ்வளவாய் மனுஷரை மாற்றுகிறதா? தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது இயேசு சிலுவை சுமந்தது போல அந்த பழி பாவத்தை உங்க மேல எடுத்துக்கொள்ளுங்க. என் மனைவியா இப்படி சண்டை போடுறா, நான் அவளுக்கா நான் சரியா ஜெபம் பண்ணல. என் பிள்ளைகளை ஏன் கீழ்ப்படியல, என் மேலதான் தப்புங்க. என் பிள்ளைகளை சரியா வேத வசனத்தை ஊட்டி நான் வளர்க்கல, குடும்ப ஜெபம் பண்ணல. அதனால தான் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை வந்தது. நான் தான் காரணங்க, நான் தான் காரணங்க. ஒரு தேவ மனிதனை அறிவேன். அந்த தேவ மனிதனை ஒருவன் தாறுமாறாக கிரிட்டிசைஸ் பண்ணான். அவர் ஊழியக்காரனா இருக்க லாய்க்கே இல்லைன்னு சொன்னான். என்னை விசாரிக்க வரல, அது செய்யல இது செய்யல, அவர் மேல 1000 கம்ப்ளைண்ட் எழுதினான். அவர் என்ன செய்தார் தெரியுமா? கையில் கம்யூனியன் எடுத்து அவனை வீட்டுக்கு பார்க்க போனார். சருணேன்னு ஏன் ஒரு 6 வாரமா சர்ச்சைக்கு வரல? உன் காலை பிடித்து காலை தண்ணியால கழுவி டவலால துடைத்தார். நீ வராவுக்கு நான் தான் காரணம். நான் உனக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அளவு நான் ஜெபம் பண்ணலை. பல கன்வென்ஷன் கூட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ண போனேன். உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பார்க்க முடியல. கண்ணீரோடு மன்னிப்பு கேட்கிறேன். பெரிய போதகர், ரொம்ப படித்தவர். காலை பிடித்து கொண்டு என்னை மன்னித்துக்கொள், உன் மேலே தப்பு இல்லை. நீ என் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டி எழுதினாயே, அவ்வளோ அது உண்மை. என் மேலே தான் தப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மருமக ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க, என் மேலே தான் தப்புமா, நான் காரணம் இல்லாமல் உன் மேலே கோப்பிட்டேன். மனுக்கும் மருமகளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்போதும் மருமகளை சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மகனை தான் என் பிள்ளை போல உலகத்தில் நல்ல அப்படின்னு எண்ணாதுங்க. மருமகளை ஒரு மகளை போல பார்த்து நிறைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சுமூகமாக தேர்ந்து இயேசு செய்கிற காரியம் இதுதான். ஒரு கணவன் மனைவி கிடையாது, ரொம்ப பிரச்சனை ஏற்பட்டது. ஊழியக்காரங்க எவ்வளோ போய் கண்ணீரோட ஜெபம் பண்ணி எங்களை சமாதானப்படுத்த பார்த்தார்கள். ஆனால் மனைவி அதுக்கு ஒத்தே வரல. பிடிச்ச முயலுக்கு 3 கால். ஏன்னா அந்த அம்மா நல்லா சம்பாதித்தாங்க. ஒரு பெரிய ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் ஹெட் நர்ஸாக அவங்களுடைய கேஷுவாலிட்டி வார்டில் மாதம் எத்தனையோ 50,000 ரூபாய்ட்டு அவங்களுக்கு சம்பளம். கணவன் அவ்வளோ சம்பாதிக்கலை. ஆகவே தான் 2 பிள்ளைகளை கூட்டிட்டு இவனோட வாழவே மாட்டேன் என்று போய்விட்டார். எல்லாரும் ஜெபித்து பார்த்தோம், திருப்பி திருப்பி ஆலோசனை சொல்லியும் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்னார்.
ஒரு நாள் கேஷுவாலிட்டியிலேருந்து எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டுக்கு புறப்படுறாங்க. யாரோ சொன்னாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, இந்த கேஸை பார்த்துட்டு போங்க. இப்போ சொன்னாங்க, மணி 5:30 ஆச்சு, என் டியூட்டி முடிகிற நேரம். ஆம்புலன்ஸ் வந்து இறங்கிச்சு. ஸ்ட்ரெச்சரில் ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்தார்கள். இவங்க அந்த வெள்ளை துணியை போர்த்து யார் வருகிறது என்று பார்த்தால், ஐயோ, தன்னுடைய 15 வயது மகன் சிதைந்து போய் முகத்தில் பயங்கரமான ஆக்சிடென்ட். அவனுடைய பிரேதம் வந்தது. அதுக்கடுத்து அடுத்த ஸ்ட்ரெச்சரில் அடுத்த நபர் வந்தார்கள். பதறி பதறி ஓடி போய் திறந்தாள். தன்னுடைய மகள் 12 வயது பெண், 12 வயது பெண், உயிர் போகிற கடைசி நேரம். மம்மி மம்மி மம்மி, பாதாளத்துக்கு போகிறேன். அவள் மரித்தாள். சிலுவையின் விசேஷம் என்ன? பிதாவே, அவர்களுக்கு மன்னியும், என் கணவனை மன்னியும், இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். என் மனைவியை மன்னியும், நான் திருத்தக்கூடாத ஒரு கணவனாய் கொடூர நெஞ்சுள்ளவனாய் இருந்து விட்டேன். என்னை மன்னியும். 35 வருட திருமண வாழ்விலே நான் ஒரு நாளையும் என்னுடைய மனைவிட்ட மன்னிப்பு கேட்டதே இல்லை. எப்போதும் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் என் மனைவி தான் முந்தி கொண்டு என் தப்பு தாங்கன்னு சொல்லுவாள். ஆவியானவர் எனக்கு கடூரமாய் அதை உணர்த்தினார். உனக்குள்ளே இருக்கிற பெருமை அந்த சிலுவையில் அறையப்படட்டும். மனைவியை கூப்பிட்டேன். எல்லா தடவையும் நீ தான் தப்பு பண்ணேன்னு என்கிட்ட வந்து சொல்லி, இந்த 35 வருஷமும் ஒரு சமாதானமான வாழ்க்கை. அதனால் என் மனசாட்சி என்னை பாதிக்கிறது. தயவுசெய்து இந்த சேரில் உட்காரு. உன்னுடைய காலை நான் பிடிக்கட்டும். உன்னுடைய காலை கழுவி நான் மன்னிப்பு கேட்கட்டும். எனக்குள்ளே இந்த ஆங்காரமான பெருமை இருக்கிறது. இன்றைக்கு அந்த பெருமை உடைபடட்டும். என் மனைவி காலை பிடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களின் கால்களை பிடித்து அந்த மீன்பிடிக்காரருடைய கால்களை கழுவினாரே, அதுக்கு பிறகு ஒரு பெரிய பாரம் என்னை விட்டு நீங்கினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீரனா உரானாகிய சீமோனை பலவந்தம் பண்ணினார்கள். நீ போய் மன்னிப்புகளை உன்னை யாரும் பலவந்தம் பண்ண வேண்டாம். உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாக. உடைய மருமகளை காலப்படி உன்னை என் மக மாதிரி நான் நடத்தாமல் உன்னை கடரமாக பேசிட்டு, உங்கள் அப்பன் வீட்டிலேருந்து என்னத்தை கொண்டு வந்தான்னு நான் சொல்லிட்டேன். என் வார்த்தைகளினால் உன்னை உருவ குத்திட்டேன். நீ எனக்கு மகளை விட மேலானவள். ஏக்கு நான் தான் காரணமா? மருமக காலப்பிடிங்க தவறல்ல, மனைவி காலப்பிடிக்கிற தவறல்ல. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்காக பரலோகம் திறந்திருக்கும். ஒவ்வொரு ஜபத்துக்கும் பரலோகம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் அளிக்கும். நியாய தீர்ப்பு வருகிற வரையிலும் காத்திராதிருங்க. ஒப்புரவாகும் போது ஒப்புரவாகி விடுங்க. அதை போல ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தேவனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. நாங்கள் பாவிகளாயிருந்த போதிலும் எங்களை தேடி வந்த அன்பு எவ்வளவு பெரியது. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளாத வேளையிலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரியது. எங்களை நீதிகரித்து நீதிமான்களாய் மாற்றும்படி எங்களுடைய பாவங்களையும் அக்கிரங்களையும் துரோகங்களையும் சுமந்தது எத்தனை விசேஷமானது, எத்தனை கிருபையுள்ளது. உம்முடைய ரத்தம் இப்போது எங்க மேல விழட்டும் ஆண்டவரே, விழட்டும் ஆண்டவரே, விழட்டும் ஆண்டவரே. நாங்க சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் சிலுவைக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறது போல
முள்முடி சூட்டப்பட்டு கைகளில் கால்களில் ஆணிகள் கடாபப்பட்ட உமக்கு முன்பாகவே இருக்கிறதை போல எண்ணுகிறோம். எங்களுடைய பெருமையினாலும் மன்னிக்காத சுபாவத்தினாலும் மற்றவர்களை நீதிகரிக்க எங்களை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்காதனாலும் எத்தனையோ சாபங்கள் எங்களுடைய குடும்பங்கள்ல வந்தது. எத்தனையோ அந்தகார போராட்டங்கள் வந்தது. இயேசுவே, இன்றைக்கு உம்முடைய இரத்தம் சகல சாபங்களையும் முறிக்கட்டும். எல்லா கசப்புகளையும் குடும்பத்தை விட்டு எடுத்து விடு. மன்னியாத சுபாவங்களை நீக்கி போடு. மாறாவின் கசப்பை போல கசந்த வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு இன்றைக்கு அந்த வாழ்க்கை நீர் மதுரமாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் வீடு நரகமாய் இருக்கிறது, நான் போக விரும்பல யாரோ சொல்லுவார்களானால் இப்போது அவருடைய உள்ளத்தில் அந்த சமாதானத்தை தருவீராக, ஒப்புரவாகிற பண்பை தருவீராக. கர்த்தருடைய கரம் இடைப்படுவதாக. கொந்தளிக்கிற கடலை அதட்டினவரே, புயல் காற்றை அமர பண்ணினவரே, சமாதான பிரபுவே, எல்லா சமாதானத்துக்கும் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்தை இப்பொழுது ஆளுகை செய்யட்டும். இப்பொழுது அந்த வெளிச்சம் வரட்டும். இப்பொழுது அந்த சமாதானம் வரட்டும். இப்போது அந்த சந்தோஷம் வரட்டும். கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படி ஜெபிக்கிறேன். எந்தெந்த குடும்பங்களை குழப்பமோ, எந்தெந்த குடும்பங்களை பிரிவினையோ, இயேசுவே இன்றைக்கு அதை தகர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பினால் ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த கல்வாரி அன்பு ஒரு வெள்ளம் போல ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். இன்றைக்கு அவனுடைய குடும்பத்தில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். குடும்பத்தில் எல்லாவற்றையும் நீர் புதிதாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து ஒளிந்து போகட்டும். சாத்தானுடைய கிரிகள் ஒளிந்து போகட்டும். மன்னிக்காத எண்ணங்கள் ஒளிந்து போகட்டும். எல்லா கசப்பும் வைராக்கியம் ஒளிந்து போகட்டும். தேவ அன்பினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தருடைய மகிமை இறங்கி நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா? எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள். மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.